வணக்கம். இன்னைக்கு ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலத்துல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சவாசனத்தை பத்தி பார்க்க போறோம். சவாசனா எல்லாருக்கும் தெரியும். இஸ் a resting position. ஓகேவா? கிளாஸ் முடிஞ்ச உடனே we go for savasana. Savasana is just lie down and is like asana is like a dead body. Okay, like relax your whole body, all your organs, all your chakras, everything you relax it. Okay, after yoga finish, everyone have to go to the savasana. So there's a savasana. It's a 3 type of savasana. 3 வகை இருக்கு சவாசனால. என்னென்ன வகை அப்படின்னு பார்க்கலாம். சவாசனத்துல என்ன 3 வகை அப்படின்னு கேட்டுறேன். அதுல அப்படிதான் பயிற்சி பண்ணியிருக்காங்க. சவா ஆசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடி இட்ஸ் லைக் ஏ சவம்னா டெட் பாடி லை டவுன் லைக் டெட் பாடி, செத்து போன உடல் மாதிரி உணர்வற்ற உடலுடன் படுத்துக்கொண்டு உறங்கும் நிலைதான் சவா ஆசனா. சவம் மாதிரி உடலை சவம் மாதிரி படுத்துக்கிட்டு உடம்புல மறுத்து போன உடல் மாதிரி உடல்ல எந்த உணர்வையும் பார்க்காத அளவுக்கு உணர்வற்ற உடலோட படுத்துக்கிட்டு நாம மூச்சு பயிற்சியை மட்டும் இயக்கக்கூடிய ஆசனம் தான் சவாசனம். உடம்பு சவாசனம் மாதிரி படுத்துக்கிட்டோம் அப்படின்வாங்க. அது யோகா முறையில சவாசனம் ரொம்ப முக்கியமானது. யோகா பண்ணி முடிச்சுட்டு நம்ம சவாசனத்துல முடிப்போம். சவாசனத்துல முடிக்காம அடுத்த நாள் யோகாவுக்கு உடம்பு தயாராகாது, அடுத்த மைண்ட் போவாது. ஏன்னா ரிலாக்ஸேஷன் இல்லாம அடுத்து உடம்பு இயங்காது, வளையாது, நெளியாது, எந்த விஷயமும் உடம்பு செய்யறதுக்கு தயாராகாது. இல்ல சவாசனா முக்கியமானது ஒரு சவாசனா. ரெண்டாவது சுகாசனான்னு ஒண்ணு இருக்கு. சவாசனத்துக்கு அப்புறம் சுகாசனா அப்படின்னு நம்ம பயிற்சியை அந்த பண்ண பயிற்சியோட சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசனம் பேரு சுகாசனம் அப்படின்வாங்க. இந்த சுகாசனம் என்ன பண்ணுனா நம்ம எந்த பயிற்சியை நம்ம பண்ணமோ அந்த பயிற்சியோட நிலையை நம்ம உணர முடியும். அந்த பயிற்சியால் என்ன கிடைச்சிது நமக்கு, இப்ப ரத்தம் சுத்தமாவது நமக்கு உடம்புல உணர முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். அது பேர் சுகாசனம் அப்படின்னு பேரு. சுகாசனம் என்ன பண்ணுவாங்கன்னா சத்திரியோட பிராணாயாமத்தை பண்ணிட்டு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசனம் பேர் சுகாசனம் அப்படின்னு பேரு. நீங்க சுகாசனம் படுத்துக்கிட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், எந்த ஆசனத்துல வேணாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருந்தா அந்த சுகாசனம் பேரு. எந்த ஆசனத்துல வேணாலும் நீங்க ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை பெறுவது பேரு சுகாசனம் பேரு. இப்ப சித்தாசனத்துல சுகத்தை அனுபவிக்கலாம், பத்மாசனத்துல அனுபவிக்கலாம், நிறைய ஆசனங்கள்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசனம் சுகாசனம் பேரு. ஒண்ணு சாவாசனம் ஒண்ணு இருக்கு. சாவா ஆசனம், உடம்ப சாவாத உடலை பெறும் ஆசனம் தான் சாவாசனம் பேரு. உடம்பு சாவாத நிலை பெறும் கூடிய ஒரு உடலை பெறுவது சாவாசனம் பேரு. அப்ப சவாசனம் வேற, சாவாசனம் வேற, சுகாசனம் வேற. இந்த 3 தான் வித்தியாசம். சாவாசனா இம்மார்டலிட்டி பாடி, இம்மார்டலிட்டி யூ காட் தி இம்மார்டலிட்டி த்ரூ யுவர் ஆசனாஸ். சாவாசனா உடம்பு செத்து போவே கூடாது, உடம்புல எல்லா உணர்வும் இருக்கணும். எல்லா நெக கண்ணுல இருந்து முடி வரலையும் உணர்வை நீங்க உணர ஆரம்பிக்கணும். கால் நெகத்துல இருந்து உச்சாந்தள வரலையும் உணர ஆரம்பிக்கணும். அது பேரு தான் சாவா ஆசனா. உடம்பு சாவா நிலை பெறாத உடம்பு உயிருடன் வாழக்கூடிய ஒரு ஆசனம். உடம்பு அது பேர் நமக்கு இன்னும் தமிழ்ல என்ன பண்ணுவோம், வஜ்ர தேகம்னு கூட சொல்லலாம். வஜ்ர தேகத்தை பெறுவதற்கான ஆசனம் தான் சாவாசனம். உடம்பு செத்து போன மாதிரி படுத்து கிடக்கலாம், ஆனா சத்து போன மாதிரி இல்ல, எப்பயுமே சாவாத மாதிரி உடம்பு கிடக்கும். உடம்பு எப்பயுமே சாவாது. நம்ம மூச்சையும் அடக்கலாம். அது பேர் அதுல 3 மூச்சு இருக்கு. ஒரு ஆசனால 3 மூச்சு இருக்கு. நம்ம அந்த ஒரு 3 மூச்சை பத்தி பேசலாம். இந்த ஆசனால 3 வகையான ஒரு மூச்சு இருக்கு ஒரு ஆசனாவிலையும். அதே மாதிரி சுகாசனத்துல நிறைய விஷயம் இருக்கு. சுகாசனத்துல நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம், பயிற்சி பண்ண பிறகு அனுபவிக்கலாம். ஆனா இது எடுத்த உடனே நீங்க கத்துக்கக்கூடிய ஒரு ஆசனம் கிடையாது. இந்த ஆசனத்தை நாம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச விஷயத்த போர் அடிக்காம ஒரு ஆண்டு பயிற்சி பண்ணணும். தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி போட்டக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்த தெளிவு பெற வரலையும் நீங்க அதை பயிற்சி பண்ணணும். தெளிவு பெற வரலையும் பயிற்சி பண்ண பிறகு அதுல இருந்து கிடைக்கும் ஒரு விஷயங்கள் நுணுக்கம் கிடைக்கும். அந்த லாங் டைம் பீரியட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குல்ல, அந்த லாங் டைம் பீரியட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இட் கிரியேட் சம்திங் இன் யுவர் பாடி. அதுதான் உங்க உடம்ப ஒரு வித்தியாசமான உருவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் அந்த ட்ரைனிங். லாங் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பண்ண பிறகு உங்களோட எண்டூரன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். எண்டூரன்ஸ் bigger level of endurance and the immortal body you will got it. So your body was transformed into something else. இந்த 3 ஆசனமும் முக்கியமான ஆசனம். ஆல்ரெடி சொன்ன சவாசனம், சுகாசனம், சாவாசனம். உடம்பு சாவாத நிலை பெறக்கூடிய ஒரு ஆசனம் தான் சாவாசனம். சில பேரை செத்து போன மாதிரி படுத்து செத்து போன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு மண்ணில் நோண்டி அந்த காலத்துல போச்சிருவாங்க, செத்துட்டான்னு சொல்லிட்டு போச்சிருவாங்க. ஆனா அவன் திரும்பியும் மண்ணை நோண்டிட்டு வெளியே கிளம்புவான். செத்து போன ஏஞ்சி வந்துட்டான். ஆக்சுவலா செத்து போன ஏஞ்சி வந்தது இல்ல, அவன் சாவாசனத்துல படுத்து தூங்கி இருப்பான். இவனை சவம் நினைச்சுன்னு போட்டு போச்சிருவாங்க. அவன் நீக்கிட்டு ஏஞ்சி வருவான். இது ஒரு ஆசனத்தோட ஒரு நிலைப்பாடு. இது என்ன பண்ணா செத்து போயிட்டான், அவன் திரும்பி உயிர் பெற்று வந்துட்டான் அப்படின்றலாம் கதைக்கு நீங்க நிறைய கேட்டிருக்கலாம். இப்ப இது பேர் தான் சாவாசனம் பேரு. இதை யாருக்கா சந்தேகம் இருந்தா எழுதுங்க. Thank you for everyone. If anyone knows anything, you can write in the comments. Thank you.